ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ரெட் டாட் 7ல் இல்லை சென்டோஸ் 7ல் நம்மளோட இன்டர்ஃபேஸ் நேம் வந்து வேறு மாதிரி இருக்கும். ரெட் டாட் 6.5ல் பார்த்தீங்கன்னா ETH0 ETH1 அப்படி இருக்கும். அதுவே ரெட் டாட் 7ல் பார்த்தீங்கன்னா ENS33 ENS2F01 அப்படிலாம் வரும். இது நம்ம வந்து ஓல்டு ஃபார்மேட்டுக்கே எப்படி மாற்றுறது அப்படின்றது இன்றைக்கி பார்க்க போகிறோம். இன்டர்ஃபேஸ் நேமை நம்ம இப்படி செக் பண்ணலாம். ls/sys class/netன்னு போட்டிங்கன்னா இப்படி வரும். ENS33 அப்படிலாம் வரும். அதுவே நீங்கள் வந்து ரெட் டாட் 6ல் போயிட்டீங்கன்னா இப்போ ரெட் டாட் 6ல் பார்த்தீங்கன்னா நான் 6ல் லாகின் பண்ணி உங்களுக்கு காட்டுறேன். ரெட் டாட் 6ல் பார்த்துக்கிட்டிங்கன்னா ls/sy class net ETH0 இருக்குது பார்த்தீங்களா, அதுக்கும் இதுக்கும் டிஃபர் ஆகுது. அதே 5ல் பார்த்தீங்கன்னா ETH01 அப்படி தான் வரும். நம்மளோட ஓல்டர் வெர்ஷன்ஸில் எல்லாமே அப்படி தான் வரும். ஆனால் 7ல் பார்த்தீங்கன்னா ENS அப்படின்னு ஸ்டார்ட் ஆகும். அதை நம்ம இந்த பழைய ஃபார்மேட்டுக்கு எப்படி எடுத்துன்னு வருதுன்னு நீங்கள் பார்க்குறோம். இப்போ இங்கே பார்த்துக்கிட்டிங்கன்னா ENS33 அப்படிலாம் இருக்குது. இதை நம்ம எப்படி சேஞ்ச் பண்ண போகிறோம்னா vim/etc default grubக்குள்ளே போயிட்டு இந்த இடம் இருக்குது பார்த்தீங்களா, இந்த இடத்துல போயிட்டு ஸ்பேஸ் net.ifnames equal to 0 space net bias dev name equal to 0 net.ifnames equal to 0 கொடுத்துட்டு இதை சேவ் பண்ணிவிடுங்க. விம் எடிட் பண்ண தெரியலன்னா நான் தனி வீடியோ பண்ணியிருக்கேன். இதில் விம்மில் எப்படி எடிட் பண்ணுறது ஒரு ஃபைலுன்னு அதை போய் பாருங்கள். லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. இப்போ grub2-mk config-o /boot grub2 grub.cfg இந்த கமாண்ட் கொடுக்கறதுக்கு முன்னாடி நம்ம அந்த ஃபைலில் ஒரு பேக்கப் எடுத்துக்கலாம். cp/boot grub2/grub.cfg இதை வந்து /rootக்குள்ளே நான் காப்பி பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறம் இந்த கமாண்ட் ரன் பண்ணுறேன். grub2-mk config-o space /boot grub2/grub.cfg. இப்போ எல்லாமே இங்கே மாடிஃபை ஆகும். பார்த்துக்கிட்டிங்களா?
முடிஞ்சிச்சு. இப்போது நம்ம பழைய ஃபைலுக்கும் புது ஃபைலுக்கும் டிஃப்ரென்ஸ் பார்க்கணுன்னா diff கமாண்ட் ஒன்று இருக்குது. diff // ரூட்குள்ளே காப்பி பண்ணி வச்சுருக்கோம். ரூட் grub டாட் cfg ஸ்லாஷ் போர்ட் grub2 ஸ்லாஷ் grub டாட் cfg. பார்த்தீங்களா? இது அந்த டிஃப்ரென்ஸ் இங்கே தெரியும். bias 0 ஈக்குவல் டு bias நேம் ஈக்குவல் டு 0, bias நேம் ஈக்குவல் டு 0 அது மாற்றிருக்கு. பார்த்தீங்களா? அதில் எங்கெங்கெல்லாம் கர்னலோட பேராமீட்டர்ஸ் வருதோ அங்கெல்லாம் இது மாற்றிடும் ஆட்டோமேட்டிக்காக. இப்போது சர்வரை ரீபூட் பண்ணுறோம். ரீபூட்டுக்கு ரீபூட்டுன்னு கொடுக்கலாம், IN96ன்னு கொடுக்கலாம், இல்லை சிஸ்டம் CTL ரீபூட் இப்படி கொடுத்தாலும் ரீபூட் ஆகும் சர்வர். ரீபூட் ஆகிருக்கு. இது கொஞ்சம் நம்ம இங்கே ஃபாஸ்ட் ஃபார்வர்ட் பண்ணிடலாம். சர்வர் ரீபூட் ஆகி வந்துடுச்சு. இப்போ லாகின் பண்ணிப்போம். ரூட் பாஸ்வேர்டு. இப்போ போய் நீங்கள் செக் பண்ணிங்கன்னா ls ஸ்லாஷ் sys கிளாஸ் நெட் இன்டர்ஃபேஸ் நேம் மாறிடுச்சா? போயிட்டு இப்போ உங்களுக்கு நெட்வொர்க் அப் ஆகிருக்காது. ஏன்னா உங்களுக்கு வந்து இன்டர்நெட் நேம் மாறினதால உங்களோட அந்த பழைய கான்ஃபிகரேஷன் ஃபைல் தான் இருக்குது. பழைய இன்டர்ஃபேஸ் நேமில் தான் கான்ஃபிகரேஷன் ஃபைல் இருக்கும். பார்த்துக்கிட்டிங்கன்னா etc sysconfig-குள்ள network -script ifcfg அந்த நேமில் தான் இருக்குது. இங்கே போயிட்டு ETH 0 மாற்றிக்கிறோம். மாற்றிக்கிட்டு வெளியே வந்துட்டு வெளியே வந்ததுக்கப்புறம் இதை ரீநேம் பண்ணுறோம். ENS33ன்னு இருக்கிறத ரீநேம் எப்படின்னா MV அந்த ஃபைல் நேம் என்னவா மாற்ற போகிறீங்க அந்த பார்த்து நெட்வொர்க் -script ifcfg ETH 0 அப்படின்னு ரீநேம் பண்ணிக்கிறோம். ரீநேம் பண்ணிட்டு சிஸ்டம் CTL ரீஸ்டார்ட் நெட்வொர்க் இப்போ ifconfig போட்டிங்கன்னா உங்களோட பழைய ஃபார்மேட்டோட நேமிங் வந்துடும், இன்டர்ஃபேஸ் நேமிங். தேங்க்ஸ் ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.